அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் 2 வினாக்களுக்கான விடைகளை கேட்டிருக்கிறாரு. அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நீங்கள் கேட்டவை பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெறலாம். சரிங்களா? அதே போல் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி, போலீஸு, என்எம்எம்எஸ் போன்ற தேர்வுகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த தேர்வர் பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டினுக்கும் அடுத்தது 39வது கொஸ்டினுக்கும் விடை கேட்டிருக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா 15 + 20 + 25 + 30 + எக்ஸட்ரா + 225 என்ற கூட்டுத்தொடரினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 15 + 20 + 25 + எக்ஸட்ரா + 225 இதெல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இப்போ இதை கூட்டுத்தொடரில் நாம் எஸ்என் கண்டுபிடிக்கலாம். எஸ்என்னா சம் ஆஃப் என் டேர்ம்ஸு. இது ஏன் கூட்டுத்தொடர்னு சொல்கிறோம் அப்படின்னா 15 கூட 5 கூட்டினா 20, அதே 5 கூட்டினா 25, இப்படி போயிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்ன அப்படின்னா 15, அடுத்தது டி என்ன அப்படின்னா 5. ஓகேவா? டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை கழிக்கணும். ஸோ அப்போ 20ல் 15 கழிச்சிங்கன்னா 5. அடுத்தது லாஸ்ட் டேர்ம் எல் என்னன்னா 225 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்என்னுக்கு ஃபார்முலா n/2 × a + l. இதான் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவில் ஏ நமக்கு தெரியும், எல் நமக்கு தெரியும், என் தெரியாது. ஸோ அப்போ என் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா l - a/d + 1. ஓகேவா? சரி, எல் என்னன்னா லாஸ்ட் டேர்ம் 225 மைனஸ் ஏ என்னன்னா 15 / d எவ்வளோ 5 + 1. சரி, 225ல் 15 கழிச்சுன்னா 210. ஓகேவா? / 5 + 1. 210 5ஆல் வகுத்தீங்கன்னா 42. ஸோ 42 + 1 43. அப்போ என்னோட வேல்யூ 43ன்னு வருது. சரி, இப்போ இந்த எஸ்என் ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 43ன்னு போடலாம். /2, ஏவுக்கு பதிலாக 15, எல்லுக்கு பதிலாக 225. சரி, அப்போ 43/2 இந்த 15யும் 225யும் கூட்டிங்கன்னா 240. ஸோ இந்த 2 240 அடிச்சிங்கன்னா 120 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ 120 43ஆல் பெருக்கணும். ஸோ 120 43ஆல் பெருக்குனிங்கன்னா 3 0 0 3 2 6 3 1 3 4 0 0 4 2 8 4 1 4. ஸோ கூட்டினீங்கன்னா 0 6 8 3 11 மீதி 1 5 5160. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 5160. சரி, இப்போ இந்த கொஸ்டினை நான் கூட்டுத்தொடர் மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இல்லை இப்போ இதே கொஸ்டினை வேறு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 + 20 + எக்ஸட்ரா + 225. ஓகேவா? சரி, எல்லாமே 5னுடைய மடங்குகள் அப்படின்றதுனால 5 வழியில் எடுத்துடுறேன். 5 வழியில் எடுத்தால் 3 5 15, 4 5 20 + எக்ஸட்ரா + 4 5 20, 5 25 45ன்னு வரும். சரி, இப்போ 5 × 3லிருந்து 45 வரைக்கும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், முன்னாடி ஒரு 1யும் 2யும் சேர்த்துக்கிறேன். 1 2 3 4 எக்ஸட்ரா 45. ஸோ அப்போ அந்த சேர்த்ததை இங்கே கழிச்சிக்கிறேன். -3. 1யும் 2யும் கூட்டினா 3 இல்லையா, அதனால் 3 கழிச்சிக்கிறேன். ஸோ அப்போ 5 × இது இயல் எண்களினுடைய கூடுதல். ஸோ இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. என்னன்றது இந்த இடத்துல 45. ஸோ அப்போ 45 × 46 / 2 - 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ 5 × 45 × 46 2ஆல் வகுத்தா 23 -3. சரி, 45 23ஆல் பெருக்கினா என்ன வருது பாருங்கள். 45 × 23 3 5 15 3 12 1 13 ஈர் 5 10 ஈர் 8 1 9. ஸோ 5 3 9 1 10 1035 வருது. ஸோ 1035ல் 3 கழிச்சிங்க அப்படின்னா
1032 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1032 5ஆல் பெருக்கி பாருங்கள். 2 10, 3 5 1 16, 1 5, 5160. ஸோ ஆன்சர் வந்துச்சா? ஸோ அப்போ இந்த மெத்தட்லேயும் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 39வது கொஸ்டினுக்கு விடை கேட்டிருக்கிறாரு. வில்லினுடைய நீளம் வந்து 66 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் வந்து 30 டிகிரி கொண்ட வட்டகோண பகுதியினுடைய ஆரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஹின்ஸ் எடுக்கணுன்றவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்லினுடைய நீளம் வந்து 66. வில்லினுடைய நீளம் வந்து 66. நீளம்ன்றத லென்த் எல்லுன்னு சொல்கிறோம். எல் வந்து 66. அடுத்து மைய கோணத்தை வந்து டின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா? இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஆரம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ வில்லினுடைய நீளம் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு d/360 × 2πr. இதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66ன்னு கொடுத்துருக்குறாங்க. டி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 30ன்னு கொடுத்துருக்குறாங்க. டிவைடட் பை 360 × 2 × பையோட வேல்யூ வந்து 22/7. ஆறுன்றது ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இங்கே ஓர் 30 30, 12 30 வந்து 360. ஓர் 2 2, 6 2 12. அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ மீதி எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ ஏற்கனவே 66 இருக்குது, பெருக்கல் 6 டிவைடட் பை 22, ஒரு 7 1 மேலே வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தா வந்து 6. இப்போ ஓர் 22 22, 3 22 66. ஸோ அப்போ 3 பெருக்கல் 6 பெருக்கல் 7, 3 பெருக்கல் 6 பெருக்கல் 7, இதான் வந்து ரேடியஸ். ஓகேவா? சரி, அப்போ 6 பெருக்கல் 3 7 பெருக்கினா 21. ஸோ இதை பெருக்கினா 6 1 6, 6 2 12, 126. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 126. அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல் இஸ் ஈக்குவல் டு d/360 × 2πr. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் எல் கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் இருந்தாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வினாவை வந்து அனுப்புங்க. அதற்குரிய விடையை வந்து நீங்கள் பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.